Rafan at Maths. Subscribe. ஒரு சதுர அடி திண்ம கூம்பகத்துல கீழே ஒரு சதுர வடிவும் மேல மொத்தமாக 1 2 3 4 முக்கோண முகங்கள் இருக்கும். அப்புறத்துல பரப்பளவுக்குரிய சமன்பாடு எனக்கு தெரியும், நீளம் தர அகலம். இந்த மேற்பரப்பளவு காண்றதுக்கு அதே போல முக்கோண பரப்பளவு காண வேணும். இந்த முக்கோண பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடு அறத்தர அடித்தர செங்குத்து உயரம். அறத்தர அடித்தர செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப அதுலயும் இவரை சொல்லுவோம் நாங்க உச்சின்னு சொல்ற. இந்த உச்சியிலிருந்து சரியாக இதுட நடுப்புள்ளிக்கு வாரது இதுட செங்குத்துயரம். யார செங்குத்துயரம்? கூம்பகத்துல செங்குத்துயரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 2 விதமான செங்குத்துயரங்கள் இருக்குது. 2 விதமான செங்குத்துயரங்கள் இருக்குது. அது யாரென்றால், ஒன்று இந்த சதுர அடி கூம்பகம் சரியாக நடுவுல வரும். சரியா? அடுத்தது யாரு என்றால் முக்கோணத்துல, சரியா, முக்கோணத்துல நான் இதை வரைகிறேன். இப்படி வரைஞ்சால் இதத்தான் நான் சொல்ற. சரியா இந்த இடமும் இதுவும் தான் இந்த இவர செங்குத்துயரம் சொல்ற. அப்ப முக்கோணிட செங்குத்துயரம் உண்டிக்குது. அது இங்க வரக்கூடியது, இந்த இடத்துல வரும். அதை எல்லாம் மொத்தமாக 3 வரையிலும், அதாவது சொல்ல போனால் இப்ப இந்த இதை எடுத்தால் இது செங்குத்துயரம். இந்த சோப்பென படுற இடம் செங்குத்துயரமாக இருக்கும் முக்கோணிக்கு. மொத்தமாக 4 செங்குத்துயரங்கள் இருக்கிற முக்கோணில. அது எது இருந்தாலும் ஒன்றுதான், இந்த சம பரப்புடையது தானே. அதால இது மாற்றம் ஏற்படுறது இல்லை. சோ இதுவும் டிஃபரண்ட். சரியா? இவரை சொல்லுவோம் நாங்க சாய் உயரம்னு சொல்றோம். இதை நாங்க சொல்ற சாய் உயரம்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருக்கிற விஷயங்கள் இவ்வளவுதான். சரியா? இதை வச்சுக்கொண்டுதான் நாங்க இப்ப இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போறோம். முதலாவது நாம பார்ப்போம். சரியா? இவர மேற்பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன? மேற்பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன? சரியா? முதலாவது சதுரத்துல பரப்பளவு சக. சதுரத்துல பரப்பளவு சக 4 தர முக்கோணிகள பரப்பளவு. 4 தர முக்கோணிகள பரப்பளவுன்னு வந்துடும். இதுதான் அதுக்குரிய சமன்பாடு. சதுர அடி கூம்பகத்துல பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடு. சரியா? அடியின் ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகவும் முக்கோண முகத்தின் செங்குத்துயரம் 15 சென்டிமீட்டர் ஆகவும் சதுர கூம்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவை காண்றது. அடியின் ஒரு பக்க நீளம். அப்ப அடியில ஒரு பக்க நீளம் சொல்றது இந்த அளவு 8 சென்டிமீட்டர்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவு 8 சென்டிமீட்டர் ஆகும். செங்குத்துயரம் முக்கோணத்துல செங்குத்துயரம். அப்ப இவரைத்தான் சொல்ற. இவரை சொன்னால் அவர் சொல்றாரு எத்தனைன்னு சொல்லி, முக்கோணத்துல செங்குத்துயரம் 15ன்னு சொல்றாரு. அப்ப இவர பரப்பளவு இப்ப காண சொல்ற. சதுரத்துல பரப்பளவுக்குரிய சமன்பாடு எனக்கு தெரியும், நீளம் தர அகலம். அப்ப 8 தர 8 சக 4 தர 4 தர இவர் முக்கோண பரப்பளவுக்கு அறத்தர. அடின்னு சொல்வது இவரும் 8 தான். ஆகவே இவர் 8 என்றால் இவரும் 8 இவரும் 8 என்றால் சதுரத்துல எல்லா பக்க நீளங்களும் சமனாக இருப்பதால அந்த அடிப்படையில தர 8 செங்குத்துயரம் 15. இந்த 2ஐயும் 8ஐயும் சுருக்கலையும் 4 தடவை. அப்ப 8 தர 8 64 சக நன்னாங்கு 14. இல்லாட்டி 4 தர 15 60. 60 தர 4 240ன்னு வந்துடும். இப்ப 240 64 கூட்டினால் 304 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போகுது. இன்னொரு தடவை சதுரத்துல இவர் முக்கோண செங்குத்துயரம் தந்தா மட்டும்தான் இந்த கேள்வி செய்ய இயலும்.
அடுத்தது தந்தால் வைதகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி தான் காணணும். அது எப்படின்னு முதலாவது இந்த பேஸுக்கு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். முதலாவது சதுரத்திர பரப்பளவுக்கான எனக்கு தெரியும். ஒரு பக்க நீளம் 8 அத 8 தர 8 என நீள அகலமும் சமனாக இருக்கும். அப்ப 8 தர 8 64. முக்கோண பரப்பளவுக்குரிய சமன்பாடு அரை அடித்தர செங்குத்துயரம். இங்க 4 போட்டிக்கிறால் 4 முக்கோண முகங்கள் இருக்குது. அப்ப 4 முக்கோண முகங்களுடையும் பரப்பளவு காணும். அப்ப 4 முக்கோண முகங்களுடையும் பரப்பளவுக்கான 4ஐயும் இதை 2ஐயும் 8ஐயும் சொல்லிட்டுனா 4 தடவை 4 தர 15 60. 60 4ஆல பெருக்கினால் 240 வந்துடும். அப்ப 240ஐயும் 64ஐயும் கூட்டினோம்னால் எங்களுக்கு 304 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பைத்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண வேண்டி வார பைத்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ற டைம்ல சின்ன விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சதுரத்தை பாருங்க. சரியா? அப்ப இந்த சதுரத்துல மொத்த நீளம் தார டைமுக்கு நான் இதுல விளங்கப்படுத்துறேன். சரியா? நான் ஒவ்வொரு கலர் பேனை யூஸ் பண்ணி விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இப்ப முதலாவது நான் பச்சையால கேட்கிறேன். இவரு தான் அதுல செங்குத்து உயரம். நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இதான் அதுல செங்குத்து உயரம். அப்ப எனக்கு இந்த நோக்கு தான் முக்கோணிட இது வரப்போகுது. யாரு? முக்கோணிட செங்குத்து உயரம் வருது. சரியா? இந்த இடத்துக்கு வருது. அப்ப இப்ப செங்கோண முக்கோணி ஆகுது இது. அப்ப செங்கோண முக்கோணி ஆகுற டைம்ல இந்த அளவு தூரம் செல்றது மொத்த சதுரத்துல ஒரு பக்க நீளத்துல அரைவாசாக இருக்கும். ஏன்னா சரி நடுவுல தானே வருது மைய புள்ளி. அப்ப சரி நடுவுல வந்தால் அவர் 8 அரைவாசத்தை இங்க போடணும். அப்ப எத்தனையா போடணும்னாங்க அந்த இடத்துல? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் போட வேண்டும். அது கிளியரா விளங்கினா? செங்குத்துயரம் சொல்றது யார 2 செங்குத்துயரங்கள் இருக்குது. என்னென்ன குத்துயரம்? முக்கோணிட செங்குத்துயரமும் ஓகே. அடுத்து வந்து சதுர அடியிலிருந்து இந்த கூம்பகத்துல செங்குத்துயரம். சதுர அடி கூம்பகத்துல செங்குத்துயரம். இப்ப சதுர அடி கூம்பகத்துல செங்குத்துயரம் வேற, இவர செங்குத்துயரம் வேற. இவர செங்குத்துயரம் யார செங்குத்துயரம் தந்தால் பரப்பளவு காணிடும். அதை சொல்லுங்க. யார செங்குத்துயரம் தந்தால் பரப்பளவு காணிடும்? முக்கோணிட. முக்கோண செங்குத்துயரம் தந்தால் தான் பரப்பளவு காணிடும். இவர செங்குத்துயரம் தந்தால் நாங்க யார கண்டுபிடிக்கணும்னால் இவர செங்குத்துயரத்தை இதை தந்தால் முக்கோண செங்குத்துயரத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப முக்கோண செங்குத்துயரம் கண்டுபிடிக்கணும்னால் இது செங்கோண முக்கோணில எனக்கு தெரியும். அப்ப இந்த செங்கோண முக்கோணில எனக்கு சதுரத்துல ஒரு பக்கம் நீளம் தந்தால் அந்த அளவு தூரம் அதுல அரைவாசின்னு தெரியும். இது அவர் தருவாரு. இவரை நான் கண்டுபிடிக்க வேணும். இதுதான் இந்த கேள்வி செய்யற மெத்தட். இப்ப என்ன செய்யறேன்னா இது ஒரு கனவு. இதுல நான் மண் எடுத்துக்கிறேன்மா. சரியா? அப்ப இந்த மண்ணை வச்சுக்கொண்டு நான் இவரை நிரப்புறேன். நாங்க பிராக்டிக்கல் வைஸா இந்த கனவுளவுக்குரிய சமன்பாடு எடுக்கணும். ஏண்டா இந்த கனவுளவை நாங்க அடுத்த உருக்கள் மாதிரி அடிப்பரப்ப உயரத்தால பெருக்க இயலாம். அடிப்பரப்பை யாரால பெருக்கலா? உயரத்தால பெருக்கலா. ஏண்டால் இது எல்லாம் ஒரே அளவான ஷேப்புடையதா சொல்லுங்க எனக்கு. அப்ப இந்த மேல் துண்டுகள்ல ஓரமாக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது. அப்ப அதால இப்படி அடிவார உருவங்களுக்கு அடிப்பரப்ப உயரத்தால பெருக்க இயலாம். அப்ப இதுல அடிப்பரப்ப உயரத்தால பெருக்க இயலாட்டி இதை எப்படி செய்யறனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த மண் எடுத்து இது ஒரு கனவுரு. அப்ப இந்த கனவுரு எடுத்து நான் இதுக்குள்ள இப்படி போட்டு நிறைக்கிறேன்மா. சரியா? அப்படி நிறைச்சால் முதலாவது ஒரு தடவை நிரம்புது. சரியா? ஃபுல்லா ஒரு தடவை நிரம்பினேன். அப்ப இங்கம் அதுக்குள்ள இருக்கிறது. இங்கம் அப்படியே இருக்குது. அப்ப நான் இதை ரிட்டர்ன் ஒரு தடவை அப்படியே போட்ட நீங்களை போட்டுறேன். இப்ப 2வது போடுறேன். சரியா? 2வதும் நிரம்புது. சரியா? அப்ப 3வது என்ன செய்யறோம்னால் இன்னும் கொண்ட கொண்டு வந்து அதுக்குள்ள கொஞ்சம் இருக்குது. அப்ப அதையும் கொண்டு வந்து போடு. ஓரளவு நிரம்பிச்சு. நான் இது ஃபுல்லா எடுத்திருக்கல. அதால அப்ப நான் இந்த கனவுரு பெட்டியால இந்த கூம்பகத்துக்கு நான் எத்தனை போட்டேன்? 3.
அப்ப 3 போட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதால 3 போட்டால் இது நிரம்புது தானே, இவரு கனவுரு நிரம்புதா இல்லையா? ஓ அப்ப இந்த கனவளவு இந்த கூம்புகளோட 3 கனவளவுக்கு சமனாகணுமா இல்லையா? சரியா? அப்ப நாங்க எழுதுற கனவுருவின் கனவளவு சமன், கனவுருட கனவளவு சமனாகுமா, கனவுருட கனவளவு சமனாகுது 3 கூம்புகளோட சதுர அடி கூம்புகளோட கனவளவுக்கு சமனாகுது. சதுர அடிக்கூம்புகளோட கனவளவுக்கு சமனாகுது. இப்ப நாங்க கண்டுபிடிக்க போற சதுர அடி கூம்பகத்துல கனவளவுக்குரிய சமன்பாடுதான் கண்டுபிடிக்க போற. யார வச்சு? கனவுருவ வச்சு. என்ன சொல்லுங்க, கனவுருவோட கனவளவுக்குரிய சமன்பாடு என்ன? கனவு அகலம் தர உயரம். அப்ப நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப இது எங்களுக்கு இது ரெண்டையும் சேர்த்து நான் வந்து சொல்லித்தந்த போன கிளாஸ் அடிப்பரப்புன்னு சொல்லிடுமா இல்லவா? மேலும் அப்ப இந்த பெருக்கப்பட்ட 3 அப்படியே எங்களுக்கு வரும்போது 1/3 வந்துருமா இல்லையா? பெருக்கப்பட்ட 3 அப்படியே எங்களுக்கு வந்தால் 1/3 மாறி சதுர அடி கூம்பகத்துல சதுர அடி கூம்பகத்துல கனவளவுக்குரிய சமன்பாடு வந்துடும். அரை 1/3 தர நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப இந்த நீளம் தர அகலம் தர உயரத்திற்கு நான் இப்ப அடிப்பரப்பு இதுல யாரு? அடிப்பரப்பு யாரு இதுல? நீளம் தர அகலம் தானே. அப்ப அதுல நீளமும் சமன் அகலமும் சமன் தானே. அப்போ 1/3 நான் ஏ வைக்கிறேன், ஒரு பக்க நீளத்தை சும்மா வைக்கிறேன், எக்ஸ் வைக்கலும் பி வைக்கலும் என்ன வச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்ப ஏ தர ஏ வர்க்கம் உயரத்தை எச்னு வைக்கிறேன். ஆகவே கனவளவுக்குரிய சமன்பாடு 1/3 தர ஏ வர்க்கம் தர எச் தான் யார கனவளவுக்குரிய சமன்பாடு? சதுர அடி கூம்புட கனவளவுக்குரிய சமன்பாடு. இங்க நாங்க பார்க்க போறோம் வட்ட செவ்வட்ட வடிவ கூம்பு. அப்ப இங்க இருக்குது யாரு? இதுவும் கூம்பு சேர்த்தான், இதுவும் கூம்பு சேர்த்தான், இதுவும் கூம்பு சேர்த்தான். ஆனா வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். இது வந்து சதுரத்தையும் முக்கோடியையும் கொண்டது. இவர் யார் என்றால் வட்டத்தை கொண்டது. அப்ப இந்த வட்டத்தை கொண்டது என்றால் கீழ்ப்பகுதி அடிப்பரப்புட பரப்பளவு πr வர்க்கம், அடிப்பரப்புட பரப்பளவு πr வர்க்கம். அப்ப இந்த சுத்தி வர உள்ளதை நாங்க சொல்ற இவர வளை மேற்பரப்பளவுன்னு சொல்லுவோம். இவரை சொல்றாங்க வளை மேற்பரப்பு. இதுல இத சொல்றாங்க உச்சின்னு சொல்லி, இவரை சொல்லுவோம் உச்சின்னு சொல்லி. அந்த உச்சிலிருந்து இந்த வட்டத்துல மைய புள்ளிய இணைக்கிறது தான் அதுட செங்குத்துயரம். யாருட? இந்த கூம்புட செங்குத்துயரம். வச்சுக்கோங்க, இந்த வட்டத்துல கூம்புட செங்குத்துயரம். அப்ப யாரு கூம்புனால்? இந்த கூம்புட செங்குத்துயரம் தானே. அவரு செங்குத்துயரமாக இருந்தால் இவரை நாங்க சொல்லுவோம் சாயுயரம். எல் என்ற குறியீட்டால குறிக்கிற இவர் சொல்றாங்க சாயுயரம். சாயுயரம் சொல்ற இந்த ஓரத்தை சொல்ற, இந்த ஓரங்களை சொல்ற. அப்ப அதே போல எனக்கு தெரியும் இந்த மையப்புள்ளியிலிருந்து வட்டத்துல ஒரு ஓரத்தை இணைச்சால் அது யாரு? ஆரையா இல்லையா? அது ஆரை. அப்ப இப்ப இதுலயும் ஒரு செங்கோண முக்கோணி உருவாகுது. சோ பைந்தகர தேற்றத்தை இங்கேயும் யூஸ் பண்ணி கேள்வி செய்யறதுக்கு வருமா வராதா? சொல்லுங்க பாப்போம். வருமா வராதா? கட்டாயம் கேள்வி வரும். அப்ப இப்ப நாங்க இதை வச்சுக்கொண்டு சொல்ற, இது அடிப்பரப்பு வட்ட அடின்னு சொல்லுவோம், இது ஆரைன்னு சொல்றேன்னு சொன்னேன். இந்த எச்ன்னு சொல்றது இதுல செங்குத்து உயரத்தை குறிக்கும், இந்த இதுன்னு சொல்றது சாய் உயரத்தை குறிக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இவர மேற்பரப்பளவு காரணமாக இருந்தால் மேற்பரப்பளவுக்குரிய சமன்பாடுகள் இவரை சொல்றாங்க யாருன்னு சொன்னால் வட்டத்திர பரப்பளவு பேசி காணும். வட்டத்திர பரப்பளவுக்குரிய நான் இதா போடுறேன், வட்டத்தின் பரப்பளவு சக வளை மேற்பரப்பளவு. வட்டத்திர பரப்பளவுக்குரிய சமன்பாடு VR வர்க்கம் சக
வளை மேற்பரப்பளவுன்னு சொல்றது பை ஆர் எல்னு சொல்லுவோம். பை ஆர் எல்னு சொல்ற இதுதான் இவர பரப்பளவுக்குரிய சமன்பாடு. வளை மேற்பரப்புக்குரிய சமன்பாடு பை ஆர் எல், வட்டத்திர பரப்பளவுக்குரிய சமன்பாடு பை ஆர் வர்க்கம். ஆகவே இதுல மொத்த பரப்பளவு காரணமாக இருந்தால் வட்டத்திர பரப்பளவையும் பையார் அதாவது வளை மேற்பரப்புட பரப்பளவையும் காணவும். இது ரெண்டுடையும் பரப்பளவு கண்டால்தான் இதுக்குரிய மொத்த பரப்பளவு காணலாம். அந்த அடிப்படையில இதுல மொத்த பரப்பளவுக்குரிய சமன்பாடு பையார் வர்க்கம் சக பையார் எல். எப்படி இவருக்குரிய கனவளவுக்குரிய இதை காண்றேன்னு சொல்லி அதே இதுதான் நான் இப்ப யார் எடுக்கிறேன் என்றால் கவனிங்க. இது உருளை. நான் இந்த உருளையில ஃபுல்லா மண்ணை நிறைச்சிக்கிறேன். அப்ப இந்த உருளையை வச்சுக்கொண்டு இந்த இதை எத்தனை நிரப்பலாம், இல்லாட்டி இவர்ல இருந்து எத்தனை போட்டா இது நிறையும், அதைத்தான் இப்ப பார்க்க போறேன். அப்ப முதலாவது நான் இப்ப என்ன செய்யறேன், ஒண்ட கொட்டுறேன் நிறையுது ஃபுல்லா. சரி, இங்க மேல மூடி கொண்டு வரும், அதால நான் ஒரு அளவு வச்சுக்கிறேன். இந்த அளவு குறைச்சேன். அப்ப இங்கேயும் இப்ப இந்த அளவுக்கு இருக்குது. அப்ப அதை போட்டாச்சு. இப்ப அடுத்ததை போடுவோம். இப்ப ரெண்டாவது கொட்டியாச்சு, இங்க ஒன்று இருக்குது. அதையும் போட்டுட்டேன். ரெண்டாவது அடுத்தது வந்தால் மூணாவது ஒன்றும் இதுல இப்ப இல்ல. இது ஃபுல்லா என்ன செஞ்சுக்குது, நிரம்பிக்குது. அப்ப எனக்கு இப்ப செல்ல கனவளவும் சமனாகணும் மூணு செவ்வட்ட யாரு கூம்புட கனவளவுக்கு. இப்ப செவ்வட்ட கூம்புட கனவளவுக்கு தான் நான் சமன்பாடு எடுக்க போறேன். அப்ப உருளையிட கனவளவுக்குரிய சமன்பாடு ஏற்கனவே படிச்சுட்டோம். அது பையார் வர்க்கம் எக்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியும். உருளையிட கனவளவுக்குரிய சமன்பாடு பையார் வர்க்கம் எக்ஸ். அப்ப இந்த பெருக்கப்பட்ட மூணு அப்படியே அங்கனைக்கு போனால் பிரிப்பட்டு ஒன்றின் கீழ் மூணு பையார் வர்க்கம் எக்ஸ்ன்னு வந்துடும். இதுதான் கூம்பு கனவளவுக்குரிய சமன்பாடு. எந்த கூம்பு, செவ்வட்ட கூம்புட கனவளவுக்கு. அப்ப செவ்வட்ட கூம்புட கனவளவுக்கு வந்தது விளங்கிட்டா என்றால் நான் இது பாடமாக்கி படிக்கிற பாடம் இல்லை. நிறைய பேர் இதை கஷ்டம்னு சொல்றேன். இந்த பாடம் நிறைய பேர் செய்யறங்க. செய்யறல்லாத ரீசன் என்னன்னா தியரி கிளியரா விளங்கிஇல்லன்னு அர்த்தம். தியரியை நான் உங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மாடல் கொஸ்டின் சொல்லி தந்துட்டு பாஸ் பேப்பரை முடிச்சால் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு இன்ஷால்லா எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப உருளையிட சமன் நான் போட்டேன். மூணு செவ்வட்ட கூம்பு போட்டதாலதான் உருளை நிறைஞ்சிச்சு. இல்லாட்டி உருளையை நிறைச்சி அதுல இருந்து மூணு போட்டத்தோட தான். கட்டாயம் இந்த எழுதி பழகுங்க. இது மாதிரி எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுதான் லேசான மெத்தட், நான் சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்க எழுதினீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ ஒன்றின் கீழ் மூணு பையார் வர்க்கம் ஹெச்ல எனக்கு இப்ப கொஞ்சம் சொல்லுங்க, இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான இவருக்கும் இடையிலான சமன்பாட்டுல என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். இவருக்கும் இடையில அதுல சதுர அடியிட பரப்பளவு வந்துச்சு, இங்க வட்டத்து அடியிட பரப்பளவு வந்துச்சு. அவ்வளவுதான். வெரி குட். அப்ப இவர் ஏ வர்க்கம் வருது என்றால் அது ஒரு பக்க நீளம் ரெண்டுமே சமம். இங்க வருது வட்டம், அதால வட்டத்துல பையார் வர்க்கம். இவ்வளவுதான் இந்த கூம்புட கனவளவு விஷயம். ரெண்டு கூம்புடையும் கனவளவு கிளியரா பரப்பன்னு சொல்லுவோம். இந்த வலை மேற்பரப்புல இந்த துண்டை நாங்க மையப்புள்ளியிலிருந்து அப்ப இது ஒரு வட்டம், இந்த வடிவம் முகம் வட்டம். அப்ப இந்த வட்டம் வடிவ முகத்துல இந்த மையப்புள்ளியிலிருந்து இதுக்கு வர தூரம் 6 எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க 6 மட்டும்தான் சம்பந்தப்படுகிறது. கோலத்துக்கு சம்பந்தப்படுகிறது யாரு, 6 மட்டும். அப்ப 6 மொத்தமாக இங்க எத்தனை கோலங்கள் என்றால் மொத்தமாக நாங்க இந்த இதை எடுக்கிற சரியா இவர பரப்பளவுக்கு சமன்பாடு 4 பையார் வர்க்கம். இந்த மேற்பரப்பளவுக்குரிய சமன்பாடு 4 பையார் வர்க்கம்னு எடுக்கிற. அப்ப இந்த 4 பையார் வர்க்கம் மொத்த கோலத்துல பரப்பளவு. அப்ப இப்ப என்ன சொல்லுங்க, அரை கோலத்துல பரப்பளவு என்ன? ஒரு அரை கோலம் 2 பையார் வர்க்கம்.
வெரி குட். 2 πr வர்க்கம் வந்து இந்த முழுட 4 πr வர்க்கம் தான் அரைவாசினா 2ஆல பிரிக்க 2ஆல பிரிச்சால் 2 πr வர்க்கம். அது நாங்க கிரகித்தல் மூலம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். நான் எதுக்கும் உங்களுக்கு அதுல தந்திருக்கிறேன். சரியா? இந்த டியூட்லே பூரணமான இப்போ கோலத்துல கனவளவு கண்டுபிடிக்க இயலாதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், சரியா, இந்த மாதிரி மெத்தட்ல வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, இந்த ஒரு உருளை எடுத்து, சரியா, இந்த உருளை எடுத்து இதுக்குள்ளேயும் நிரப்பி அப்படியே உள்ளுக்கு போட்டால், சரியா, எப்படின்னு சொன்னால் இதுக்குள்ள போடலாம். சரியா, நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா, இன்னும் எப்படி இப்ப இங்க பாருங்க, இது போகுது தானே இது உள்ளுக்கு போனத்தோட இதுல ஹிஸ்ஸொண்டு இருக்குமா இல்லையா? இத போட்டத்தோட அந்த ஹிஸ் உருவாகிறது யாருன்னா இவருதான் மூடு. நான் அதை வேணும்னா மண்ணை போட்டு காட்டுறேன். சரியா? சரி, இப்ப இவர் எடுத்துக்கொண்டு நான் இதை எடுத்து இதுக்கு போட்டாச்சு. இப்ப இது ஃபுல்லா இப்ப என்ன செஞ்சுட்டு நிரம்பிட்டு, இப்ப நான் இந்த அரை கோலத்துக்கு மண் கொஞ்சம் எடுக்கிறேன். இவருக்கு அடிக்காதுன்னு சொல்லி அழகா தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்குதா நூறா? இப்படி செய்யும் போது எங்களுக்கு ஒரு நாளும் மறக்காதுமா. இப்ப நான் இந்த அளவு செவ்வட்ட கூம்ப போட்டாச்சு. இப்ப நான் இந்த அரை கோலத்துல இருக்கிற மண்ணையும் போட்டேன். அப்ப அரைக்கோளம் போட்டதோட ஒரு அரைக்கோளம் தான் போட்டா கொஞ்சம் நிறைஞ்சு. இப்ப பாக்கிக்குது அடுத்த அரைக்கோளம், அவரையும் நான் நிரப்புறேன். இப்ப நிரப்பினத்தோட சரியா ஃபுல்லா வந்துட்டு கொஞ்சம் தைக்கு அந்த கொஞ்சம் என்னென்னால் இதுக்குள்ள இப்ப துகள்கள் போடப்போ போல ஃபுல்லா நிறையிற மாதிரி காட்டினாலும் தட்டினா இங்க கொஞ்சம் போடையிலுமா இல்லவா? போடலும் சார். போடையிலுமே. அப்ப அதால இது நிறைஞ்சிரும். அப்ப இப்ப என்ன சொல்லுங்க, யார கனவளவு சமனாகுது எதுட கனவளவு? உருளையிட கனவளவு சமனாகுது ஒரு செவ்வட்ட கூம்பும் அடுத்தது யாரு? செவ்வட்ட கூம்புடையும் கோலத்திடையும் கோலத்திலையும் கனவளவு கூட்டத்துக்கு சமனாகுது. அப்ப அதுல இருந்தாங்க அடுத்து சமன்பாடு எடுக்கிறது மட்டும்தான் இருக்கிற. அப்ப ஏன் சமன்பாடு எடுக்கிற? நான் இப்ப எழுத போறேன். தமிழால எழுதி அந்த சமன்பாடு எடுக்கிறது தான் இருக்கிறாங்க. சரியா கிளியரா எழுதிட்டீங்கன்னா அதுக்கு மிச்சம் அங்க ஒன்றுமே இல்லை. உருளையிட கனவளவு சமன் உருள கனவளவு சமனாகுது. உருளையிட கனவளவு சமனாகினால் கோலத்திரளவு சக கனவளவு செவ்வட்டு உடல். அப்போ உருளையிட கனவுக்கு சமன்பாடு எனக்கு பையார் வர்க்கம் h பையார் வர்க்கம் h. கோலத்திர கனவுடைய சமன்பாடைத்தான் கண்டுபிடிக்க போறேன். கோலத்திர கனவளவுக்குரிய சமன்பாடை கண்டிக்க போறோம். சக செவ்வட்ட கும்பிட கனவளவு இப்ப பார்த்தோம். எவ்வளவு அந்த செவ்வட்ட கும்பிட கனவளவு என்ன சொல்லுங்க? பையார் வர்க்கம் ஹெச்னு அந்த 1/3 செய்ய இந்த கூட்டப்பட்ட 1/3 பையார் வர்க்கம் ஹெச் அப்படியே அங்கல கழிக்கிறோம். காரணம் என்ன? கோலத்துல தான் கனவளவு காணப்பாரு. கோலத்துல கனவளவோட கூட்டப்பட்ட இந்த 1/3 பையார் வர்க்கம் ஹெச் அப்படியே சமன்பாட்டுக்கு அங்கல போகுது. ஆகவே பையார் வர்க்கம் ஹெச் கழித்தல் 1/3 பையார் வர்க்கம் ஹெச்னு வந்துடும். சமன் கோலத்துல கனவளவு. இப்ப கோலத்துல கனவளவு எடுத்தாச்சு. ஆனால் இங்க பகுதியின் சமன் இல்லை. இங்க கீழே ஒன்று இருக்குது, 3ம் 1ம் இருக்குது. அவை பகுதியில சமப்படுத்த நான் இவரை 3ஆல பெருக்கிறேன். அவை 3ஆல பெருக்கினால் இங்க பையாறு வர்க்கம் எச்சிருக்குது, இங்கேயும் பையாறு வர்க்கம் எச்சிக்குது. ஆனா இது 1/3 பையாறு வர்க்கம் எச், இங்க பையாறு வர்க்கம் எச். ஆகவே கழிக்க இயலா. சோ பகுதியை சமப்படுத்தாம கழிக்க இயலா. இப்ப பகுதியினை சமப்படுத்தினால் 3 பையார் வர்க்கம் எச் கீழே 3 பையார் வர்க்கம் எச்சின் கீழ் 3 வந்துடும். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால், சரியா, இப்ப இவர்ல இருந்து நாங்க கழிப்போம். சரியா, இவர்ல இருந்து இவரை கழிச்சால் 3 கீழே 3 வந்துடும்.
3 பையார் வர்க்கம் இருந்து பையார் வர்க்கம் எச்ச கழிக்கிற. ஆகவே கழிச்சால் 2 பையார் வர்க்கம் எச்னு வந்துடும். 2 பையார் வர்க்கம் எச்னு வரப்போகுது. இப்ப இந்த உருளைக்கான உயரம் இருக்குதானமா, இந்த எச்சுக்கு பதிலானாங்க எச் சமன் 2r எடுக்கிற. எச் சமன் எத்தனை எடுக்கிற? 2r. இதெல்லாம் கணிப்புகளூடாக எடுக்கப்பட்டது. அப்ப வர்ற உயரத்துக்கு பதிலாக நான் 2r பிரதியிட்டேன். இப்ப 2r பிரதியிட்டால் 2 பையார் வர்க்கம் எச்சுக்கு பதிலா 2r கீழே 3 வந்துடும். இப்ப பெருக்கினால் 2 தர 2 4 பை அப்படியே போட்ட r வர்க்கம் தர r கணம் கீழே 3 வந்துடும். ஆகவே 4 கீழ் 3 பையார் கணம் வரப்போகுது. இவர கனவளவுக்குரிய சமன்பாடு.